வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம டைப்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து 21 டைப்ஸில் வந்து சம் டைப்ஸ் பார்த்தோம். அதை இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்ட்ரோடக்ஷன் வந்து பீம்னா என்ன, பீம்ன்றது ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்னு சொன்னேன். அது வந்து வெர்டிக்கல் லோடு வந்து ஷியர் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் மட்டும் பெண்டிங் மூமெண்ட், இது மூணுத்தையும் வந்து நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? தாங்கும் திறமை கொண்டது பார்த்திங்கன்னா இந்த பீமு. இந்த பீம் என்ன பண்ணுவோம்னா லோடை வந்து, ஓகேங்களா, ஸ்லாப்லேருந்து வர லோடை வந்து கேரி அவுட் பண்ணி எங்கே கொண்டு போகணும், ஃபவுண்டேஷன் ஆர் ஃபுட்டிங் அப்படின்னா வால், ஓகேங்களா, இல்லை காலத்துக்கு கொண்டு போகிறது வேலை வந்து இந்த பீமோட வேல்யூ. ஓகேங்களா? பீம்னா வந்து என்னென்னு பார்த்து கேஸ்ட் இன்சைட்னா நம்ம சைட்லேயே வந்து ஒரு காங்கிரீட்டோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி, ஓகேங்களா, நம்ம பீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து கேஸ்ட் இன்சைட், ஓகேங்களா, ஆர்சிசி பீம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் பீம்னா ரெண்டுக்கு மேலே சப்போர்ட்ஸ்னு என்ன பார்த்தா அந்த காலமு, ஓகேங்களா, இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, 2 ஆர் மோர் சப்போர்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து அது என்ன சொல்லுவோம், ஒரு பீமில் அது வந்து கண்டினியூஸ் பீம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா ரோலர், பின்னடு அண்ட் ஃபிக்ஸ்டு 3 சப்போர்ட் பற்றி பார்த்தோம். ரோலர் ஹரிசாண்டலாக மூவ் ஆகும், பின்னடு வந்து போத் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மூவ் ஆகும், ஃபிக்ஸ்டு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், மூமெண்ட் மட்டும் நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பீம்ஸ் கிளாசிஃபிகேஷனில் மேஜராக வந்து நம்ம 4 வந்து முக்கியம். அதில் வந்து டோட்டல் வந்து 7 இருக்குது. ஓகேங்களா? அந்த 4 பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட்டட் கண்டிஷன்ஸ், ஓகேங்களா, அதை பொறுத்து வந்து கிளாசிஃபிகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பொறுத்து கிளாசிஃபிகேஷன், கிராஸ் செக்ஷன் ஷேப்பை பொறுத்து கிளாசிஃபிகேஷன், ஜாமெட்ரி பொறுத்து கிளாசிஃபிகேஷன், அதே மாதிரி ஈக்லிபிரியம் கண்டிஷன், மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் அதர்ஸ். ஓகேங்களா? மொத்தம் 7 இதில் நம்ம மேஜராக 4 தெரிஞ்சால் வந்து போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் தான் நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னு சொன்னேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் பீம் சப்போர்ட்ஸ் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளி சப்போர்ட்டட், ஃபிக்ஸ்டு பீமு, அப்புறம் வந்து கேண்டிலேர் பீம், கண்டினியூஸ் பீம். பீமோட சப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன டைப்ஸ்னு வந்து 4 டைப்ஸ் தான். அது வந்து என்னென்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட். இது வந்து ஒரு 2 ரோலரும் ஒரு 2 பின்னடு சப்போர்ட்டும் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா சிட்டிங் உட்கார இடத்துல, ஓகேங்களா, பெஞ்ச் மாதிரி நம்ம தாழ்வாரத்தில், ஸோ போர்ட்டிகல்ஸில் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து சிம்பிளி சப்போர்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ்டு சப்போர்ட். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற எல்லா பீமும், ஓகேங்களா, எல்லாமே வந்து என்னது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ஸ் தான். ஓகேங்களா? இது எப்படி வந்து வேறு நேம் சொல்லுவோம்னா பில்டின் பீம்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேண்டிலேர் பீம். இந்த கேண்டிலேர் பீம் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம எங்கே பார்க்கலாம்னா நம்ம சைட்டில் வந்து விண்டோக்கு மேலே இருக்கிற லிண்டல், ஓகேங்களா, ஷன் சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே எப்படி சொல்லுவோம்னா இந்த கேண்டிலேர் பீம் தான் சொல்லுவோம். இது வந்து பால்கனிஸ், சம் பிரிட்ஜஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 2 வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு 2 பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூஸ் பீம். இந்த கண்டினியூஸ் பீம் பார்த்திங்கன்னா வந்து 2க்கு மேலே ஆர் 3, ஓகேங்களா, அதுக்கு மேலே 2க்கு மேலே வந்து சப்போர்ட்ஸ் இருந்தால் வந்து கண்டினியூஸ் பீம்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பற்றி என்னென்ன பேஸ் பண்ண டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் பீம்னு பார்த்தோம். ஏன்னா வந்து நம்ம அதில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னது, ஸ்டீல் தானே. ஸோ ஸ்டீலையும் காங்கிரீட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பீமை க்ரியேட் பண்ணுறது ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட். இது வந்து ரெசிடென்ஷியல் அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து என்ன பண்ணுவோம், ஸ்லாப்லேயே வந்து பில்டப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹிடன் பீம் ஆர் கன்சீல்டு பீம்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீல் பீம் பற்றி பார்த்தோம். அந்த ஸ்டீல் பீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து செவரல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ஸஸில், ஓகேங்களா, ஸ்ட்ரட்டு, அது மாதிரி அது எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லையே டிம்பர் பற்றி பார்த்தோம். ஸோ டிம்பர் வந்து பாஸ்ட் டேஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம், இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து காம்போசிட்ஸ்ன்றது 2க்கு மேலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் பீம்ஸில் அப்படின்னா வந்து அது காம்போசிட் பீம்னு வந்து கிளாஸிஃபை பண்ணோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது பேஸ்ட் ஆன் கிராஸ் செக்ஷன் ஷேப்ஸை பொறுத்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து செவரல் ஷேப் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம ஸ்லைடில் இருக்கிறத பார்த்துட்டு தமிழில் அப்படியே பார்ப்போம். செவரல் கிராஸ் செக்ஷனல் ஷேப்ஸ் ஆஃப் பீம்ஸ் ஆர் அவைலபிள் அண்ட் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ். நம்மக்கிட்ட நெக்கச்சக்கமான செவரல் ஷேப்ஸ், ஓகேங்களா, வடிவத்தில் வந்து நம்மளுக்கு பீம் வந்து நம்ம உருவாக்க முடியும். அதை நம்ம வெவ்வேறு இடத்துல வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து these beams can be constructed from the reinforced concrete, steel or composite materials. முன்ன பார்த்த மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அந்த மெட்டீரியல் டைப்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பீமை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து அந்த ரெக்டாங்கிள் பீம்னா என்ன. இப்போ வந்து இந்த இமேஜில் இருக்கிறது தான் ரெக்டாங்கிள் பீம். நம்ம வந்து
டே டு டே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம ரெசிடென்ஷியலும் சரி மேக்ஸிமம் மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரெக்டாங்கிள் ஆர் ஓகேங்களா ஸ்கொயர் பீம்ஸ் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கொயர் பீம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது சான்சஸ் கம்மி. ஆனால் வந்து ரெக்டாங்கிள் பீம்ஸ் வந்து நமக்கு நார்மலாக யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட ஓகேங்களா வித்து வந்து கம்மியாக இருக்கும், டெப்த்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா இது வந்து எஃபெக்டிவ் டெப்த்துன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த எஃபெக்டிவ் டெப்த்து ஓகேங்களா கிளியர் கவர் இதை பற்றினா தனி வீடியோ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து கேட்டகரைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ சிவில் இன்ஜினியருக்கு தனியாக இருக்கும், அதே மாதிரி சைட் ஒர்க் தனியாக இருக்கும், தம்ப் ரூல்ஸ் தனியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ரெக்டாங்கிள் பீம் என்ன சொல்லுவோம். திஸ் டைப்ஸ் ஆஃப் பீம் இஸ் வைட்லி யூஸ்டு இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் பில்டிங் அண்ட் அதர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ வைட்லி நம்ம யூஸ் பண்ணுறது ரெக்டாங்குலர் பீம் தான். ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கிராஸ் செக்ஷன் பீம்லேயே வந்து டி செக்ஷன் பீம். ஓகேங்களா இது ஷேப் வந்து டி ஷேப்பில் இருக்கிறனால என்ன சொல்கிறோம், இது வந்து டி செக்ஷன் பீம். இந்த டி செக்ஷன் பீம் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸில் நீங்கள் அதிகமாக வந்து பார்த்துக்கலாம், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனில். ஓகேங்களா இப்போ பாருங்கள், திஸ் டைப்ஸ் ஆஃப் பீம் இஸ் மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்டட் மோனோலித்திக்கலி வித் ஏ ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் ஸ்லாப்ஸ். ஓகேங்களா சம்டைம்ஸ் இது ஐசோலேட்டட் டி பீம் இஸ் பில்ட் டு இன்க்ரீசிங் தி கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த காங்கிரீட். இது வந்து இந்த போர்ஷனில் இருக்கும்போது இங்கே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெக் ஸ்லாப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க பிரிட்ஜஸில் வந்து ஓகேங்களா பேர் பண்ணுறதுனால இது வந்து போத் கம்ப்ரெஷன் ஒரு சில டைமில் அதாவது கம்ப்ரெஷனையும் பேர் பண்ண திறமை கொண்டது இந்த டி ஷேப்ஸ். ஓகேங்களா இந்த இன்வெர்டட் டி ஷேப் கேன் ஆல்சோ பி கன்ஸ்ட்ரக்டட் அக்கார்டிங் டு த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த லோடிங். இது வந்து நார்மல் டி ஷேப், இது இன்வெர்டட் டி ஷேப்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா பர்பெண்டிகுலர் சிம்பிள் யூஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சம்டைம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம எல் ஷேப் செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் மோனோலித்திக்கலி வித் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் ஸ்லாப் அட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வந்து இல்லஸ்ட்ரேட்டடாக இருக்கும் போது யூஸ் பண்ண போகிறது. இந்த இது பார்த்திங்கன்னா வந்து வேரியஸ் ஸ்டீல் பீம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த எல் ஷேப் உள்ள பீம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா அந்த ஈச் கிராஸ் செக்ஷன் ஷேப்ஸ் ஆஃபர்ஸ் சுப்பீரியர் அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் கம்பேர்ட் டு த அதர் ஷேப்பை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சுப்பீரியர் அட்வான்டேஜஸ் வந்து இந்த ஷேப்புக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர், ரெக்டாங்குலர், சர்க்குலர், ஐ ஷேப்டு, டி ஷேப்டு, ஹச் ஷேப்டு, ஷி ஷேப்டு அண்ட் டியூப்லர் வந்து இருக்குது இந்த பீம் கிராஸ் செக்ஷன் ஷேப்ஸில். ஓகேங்களா நம்ம ஸ்டீல்ஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதில்ல. அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா எல் டைப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜாமெட்ரி பற்றி நம்ம பீம் கிளாஸிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட் பீம். ஓகேங்களா ஸ்ட்ரெயிட் பீம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து முன்ன பார்த்தோம்ல. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் பீம் தான். ஏன்னா வந்து இதில் எந்த கர்வ் ஷேப்ஸ் இல்லை, இன்க்ளைண்ட் எதுவுமே கிடையாது. இது ஒரு பிளைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ஒரு பீம் தான். ஓகேங்களா அதாவது ஸ்ட்ரெயிட் பீம், ஏதாச்சும் பீம் வித் ஏ ஸ்ட்ரெயிட் ப்ரொஃபைல். ஓகேங்களா நீட் இந்த லைன் மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ப்ரொஃபைல் இருக்கும். அந்த மெஜாரிட்டி ஆஃப் த பீம் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் பீம்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா நெக்ஸ்ட் கர்வ்டு பீம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் ஷேப். ஓகேங்களா ஒரு கர்வ் ஆர் ஆர்க் ஷேப்பில் இருக்கிறது அந்த கர்வ்டு பீம் வித் ஏ கர்வ்டு ப்ரொஃபைல் சச் ஆஸ் இந்த கேஸ் ஆஃப் அண்ட் சர்க்குலர் பில்டிங் யூஸ் பண்ணுறது இந்த கர்வ்டு பீம். ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரிலேயே வந்து டேப்பர்ட் பீம்னு இருக்குது. இந்த டேப்பர்ட் பீம் பார்த்திங்கன்னா வந்து இதுதான் நான் வந்து சொன்னேன்ல. ஸோ கேண்டிலிவர்லேயே வந்து இந்த சன்சைட் ஓகேங்களா இந்த லிண்டல் பீம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதை வந்து நான் சொல்லுவோம் டேப்பர்ட் பீம்ஸ் வித் டேப்பர்ட் கிராஸ் செக்ஷன் வந்து இருக்கும். இங்கே வந்து திக்னஸ் வேறு இருக்கும், இங்கே வந்து திக்னஸ் ஒரு 6 inches. ஓகேங்களா 6 inches ஆர் இது வந்து 4 inches இருக்குன்னா இது வந்து 6 inch இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம 4 inchesலேருந்து 3 to 4 inches வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், அதை வந்து 6 inches வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா இது வந்து என்னது டேப்பர்ட் பீம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷன் வச்சு தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேங்களா அந்த சப்போர்ட்ஸ் வர எல்லா இடத்துலையும் நம்ம இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிக்லி டிட்டர்மைன் பீம்ஸ். ஓகேங்களா இப்போ ஸ்டாட்டிக்லி டிட்டர்மைன் பீம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இங்கே சிம்பிள் கொடுத்துருக்க பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரியாக்ஷன்ஸு 3 ரியாக்ஷன் இருக்குது. ஓகேங்களா ஹரிசாண்டல். ஓகேங்களா இது வந்து ஃபிக்ஸ்டுன்றதுனால ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அண்டு மூமெண்ட் இருக்கிறனால ரியாக்ஷன்ஸ் 3. n = ஒரே ஒரு மெம்பர். நெக்ஸ்ட் இது வந்து 3x3 இருக்கிறனால என்ன சொல்கிறோம் இது வந்து ஸ்டாட்டிக்லி டிட்டர்மைன்டு. இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஃபிக்ஸ்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரோலர். ஓகேங்களா அந்த 6 இருக்குல்ல நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரோலரில் ஒன்று ஹரிசாண்டல் இருக்கும், இது வந்து பின்னிடு. ஓகேங்களா பின்னிடுன்னும் போது பார்த்திங்கன்னா 2 தான், வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் மட்டும்தான். அப்போ வந்து இது மொத்தம் 3. இங்கே பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டுக்கு 3. ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரோலருக்கு 1, இங்கே ஒரு 1, மொத்தம் 5 ரியாக்ஷன்ஸ் நடக்கும். r = 5. ஓகேங்களா n ஒரே மெம்பர் தான். அப்போ 5 > 3 இருக்குனால என்ன ஆகுது இது வந்து ஸ்டாட்டிக்லி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து எக்ஸாம்பிள் பீமுக்கு. இப்போ வந்து அதோட டெஃபினேஷன் பார்த்துருவோம். ஃபார் சர்டைன்
for a statically determined beam, equilibrium conditions alone can be used to solve the reactions. ஓகேங்களா, இந்த ரியாக்ஷன் சால்வ் பண்ணுறது தான். the number of unknown reaction is equal to the number of equations வந்து தெரியும். நம்மளுக்கு தெரியாத ஈக்குவேஷன் unknown ரியாக்ஷனுக்கு அது ஈக்குவேஷன் இது ஈக்குவலாக இருந்தால் இது வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைண்ட். அதே வந்து நாட் ஈக்குவலாக இருந்தால் இருந்தாலும், ஸோ நாட் எனஃப் டு தி சால்வ் த ரியாக்ஷன்ஸ் இருந்தாலும் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட வந்து நம்ம 16 பார்த்துட்டோம். இப்போ 17th ஒன் மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் 17th கேஸ்ட் இன்சைட் காங்கிரீட் பீம்ஸ். ஸோ கேஸ்ட் இன்சைட் காங்கிரீட் பீம்ஸ் இதெல்லாம் நேம் மட்டும்தான் வேறு இருக்கும். ஆனால் நம்ம எல்லாமே வந்து ஜென்ரலாக நீங்கள் அந்த 4 கேட்டகரிஸ் பார்த்தாவே இது மற்றது எல்லாமே தெரிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சைட்டில் என்ன பண்ணுவோம், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ரெடி பண்ணி ஷட்டரிங்ஸ்லாம் போட்டு, ஓகேங்களா, ஷட்டரிங் ஷீட்டு, சைடு ஷட்டரிங், ஓகேங்களா, சென்ட்ரிங் எல்லாம் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து கீழே இறக்கிட்டு என்ன பண்ணுவோம், காங்கிரீட் போர் பண்ணுவோம்ல, அந்த பீம்ஸை ரெடி பண்ணுவோம்ல, அதுதான் என்ன சொல்லணும், கேஸ்ட் இன்சைட் டு காங்கிரீட் பீம்ஸ். ஓகேங்களா, திஸ் டைப்ஸ் ஆஃப் பீம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் த ப்ராஜெக்ட் சைட்ஸ். எங்கே நம்ம சைட்டு வந்து அதை பில்டிங் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோமோ அங்கேயே ரெடி பண்ணுறது கேஸ்ட் இன்சைட். ஓகேங்களா, ஸோ ஃபார்மலி ஆர் இனிஷியலி ஃபிக்ஸ்டு, then fresh concrete is poured and allowed to be hardened, then load would be imposed. அதுதான் இப்போ பில்டிங்கில் என்ன பண்ணுவோம், நார்மலாக ரெசிடென்ஷியல் பில்டிங்காக சரி, எந்த டைப் ஆஃப் பில்டிங்காக இருந்தாலும் சரி, காங்கிரீட் நம்ம பீம் யூஸ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி காங்கிரீட் பீமை போட்டுட்டு, ஓகேங்களா, இதுக்கு மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இது வந்து ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளோரிங், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸோ யூசேஜ் கொண்டு வரும்போது அந்த பில்டிங்கை யூசேஜ் வரும்போது இது என்ன பண்ணுவோம், லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரெடி ஆயிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரீ கேஸ்ட். இதிலே சொல்லுது பாருங்கள், ப்ரீ கேஸ்ட். முன்ன பார்த்தீங்கன்னா இன்சைட் கேஸ்ட். ஓகேங்களா, நம்ம சைட்லேயே கேஸ்ட் பண்ணுறோம். இங்கே வந்து ப்ரீ கேஸ்ட் முன்னதாகவே வந்து அதுக்கு தேவையான பீம் சைஸஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். ப்ரீ கேஸ்ட் காங்கிரீட் பீம்ஸ். திஸ் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் ஃபேக்ட்ரிஸில் ஃபேக்ட்ரிஸில் ரெடி பண்ணி சைட்டில் கொண்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிஷன் இஸ் மோர் கண்ட்ரோலபிள் கம்பேர் வித் ஆன்சைட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆன்சைட் ஆர் இன்சைட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டும் ஒன்று தான். இது வந்து ப்ரீ கேஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ரீ கேஸ்ட். ஓகேங்களா, காங்கிரீட் பீம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த குவான்டிட்டி ஆஃப் த காங்கிரீட் ஆஃப் பேஸ்டு வந்து மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து தான் வந்து அதோட குவாலிட்டி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் பீம்ஸ். ஓகேங்களா, ப்ரீ ஸ்ட்ரெஸ்டுனா ஒன்றும் இல்லை, அந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் பீம்ஸ் இதை கன்ஸ்ட்ரக்டட் பை ஸ்ட்ரெஸ்ஸிங் ஸ்ட்ராண்ட்ஸ் பிஃபோர் அப்ளைங் லோட். இங்கே வந்து நம்ம வந்து அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கிற ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், இழுப்போம். ஓகேங்களா, டென்ஷன் கொடுத்து இழுப்போம். அதுதான் வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு. ஓகேங்களா, முன்னதாக வந்து ட்ரெஸ் பண்ணி இழுத்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ரெடி பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நம்ம இது பண்ணுறதுனால கன்ஸ்ட்ரக்ஷனில் அப்ளை பண்ணுறதுனால என்ன சொல்லுவோம், இது வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ்டுன்னு சொல்லுவோம். இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் பீம்ஸ் அண்டு போஸ்ட் டென்ஷன். ஓகேங்களா, ரெண்டு இருக்குது. ப்ரீ டென்ஷன் இருக்குது அண்டு போஸ்ட் டென்ஷன் ரெண்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா போஸ்ட் டென்ஷன், இது ப்ரீ டென்ஷன் ரெண்டு இருக்குது. ஓகேங்களா, முன்னதாகவே டென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, காங்கிரீட் பவுட் பண்ணுறது ப்ரீ டென்ஷன். போஸ்ட் டென்ஷன்றது காங்கிரீட், ஓகேங்களா, பவுட் பண்ணி அதை பீமை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை, ஓகேங்களா, டென்ஷன் பண்ணுறது. ஓகே, இழுக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து என்னது ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் பீம்ஸ். இது வந்து மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் மூணு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, கேஸ்ட் இன்சைட்டிவ், ப்ரீ கேஸ்ட்டு, அது ப்ரீ ஸ்ட்ரெஸ்லேயே ப்ரீ டென்ஷன் அண்ட் போஸ்ட் டென்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டி பீம்ஸ். இந்த பாருங்கள், இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. இதுதான் வந்து டி பீம். இது வந்து நார்மல் பீம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்த நார்மல் பீம். இதில் டெப்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம், ஓவரால் பீமில் சென்டர் ஆஃப் த போர்ஷன் வந்து டெப்த் அதிகமாக இருக்குது. லோடு நம்மளுக்கு அந்த இடத்துல அதிகமாக வருதுன்னா அங்கே டெப்த் அதிகமாக வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதை என்ன சொல்லுவோம்னா டி பீம். இது வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம் டி பீம். ஒன்று லோடு அதிகமாக இருக்கும் போது நம்ம டி பீம் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி வந்து காலம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது டி பீம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். டி பீம் ஹேஸ் அன் கன்சிடரபிள் டெப்த் இருக்கும் அண்ட் இட் இஸ் அன் கிளியர் ஸ்பேன் டு த டெப்த் ரேஷியோ இஸ் லெஸ் தென் 4 இருந்தால். ஓகேங்களா, அப்போ என்ன சொல்லுவோம், டி பீம் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எந்த கோடு பேஸ் பண்ணி, ஏசிஐ கோடு பேஸ் பண்ணி நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நோ லாங்கர் கன்சிடர்ட் இந்த லீனியர் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் தன் கன்வென்ஷனல் பீம்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெயின், ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, நோ லாங்கர் கன்சிடரபிளாக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அந்த லோட் கேரியர் பற்றி நான் முன்னாடி சொல்லிவிட்டேன், அதுதான் செகண்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்க்க போகிறது மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இதோட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இதோட முடிய போகுது. ஓகேங்களா, இப்போ வந்து 21 லாஸ்ட்டு டைப் பாருங்கள், கிரிடர்ஸ். ஓகேங்களா, கிரிடர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகேங்களா, ஸ்டீல் பீம்ஸ். ஓகேங்களா, அந்த பீம்ஸ் தட் டேக் ஹெவி லோட்ஸ் ஜென்ரலி ஸ்டீல் செக்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு. ஓகேங்களா, அந்த இது வந்து காலம்ஸ்லேயே பார்த்தோம். அந்த காலம் இது என்ன டைப் சொல்லுவோம், ஒயிட் டைப் காலம் சொல்லுவோம். அந்த ஒயிட் டைப் காலம் வந்து பிரிட்ஜஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த பிரிட்ஜஸில் யூஸ் பண்ணுறதுக்கு மேலே வந்து இந்த டெக் ஸ்லாப் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, இந்த கிரிடர் பார்த்திங்கன்னா லோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸ்லாப்லேருந்து லோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த கிரிடர் பீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னது கிரிடர். ஸோ இது இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ 21 டைப்ஸ் ஆஃப்
பீம்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து லாஸ்ட்டு சம் வீடியோஸில் என்ன பார்த்தோம், காலம்ஸோட டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பீம் டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, பீம்ஸ் பார்த்தாச்சு, ஸ்லாப் டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பில் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே.